சொந்தக்கார ஃபங்க்ஷன் நீ போறியோ இல்லையோ எனக்கு தெரியாது. நம்ம கட்சிக்காரங்க அன்பால கூப்பிட்டா நீ அங்க போய் நிக்கணும் அப்படிங்க அப்பா சொல்லுவாரு. இன்னைக்கு ஏன் இதை நான் சொல்றேன்னா, உங்களுக்கே தெரியும், உள்ளம் தேடி இல்லம் நாடி அப்படின்னு ஒரு டைட்டில் நம்ம தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்கோம். மக்களை தேடி மக்கள் தலைவர் அப்படின்னு கேப்டன் ரதமும் எல்லா பக்கமும் வந்துட்டு இருக்கு, நீ பாக்குறீங்க. அந்த ஒரு தருணத்தில் நம்ம அவைத்தலைவர் டாக்டர் இளங்கோவன் வந்து கண்டிப்பாக நீங்க வரணும் அப்படின்னு டேட் கேட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாம நம்ம விஜய் சங்கரனும் சரி குமார் அண்ணன் மாவட்டம் 2 பேருமே நீங்க வரணும், நம்ம பொதுக்குழு உறுப்பினர்கள். என்னைக்கு டேட்டு அப்படின்னு கேட்டேன். செப்டம்பர் 14 நாங்க அன்னைக்கு கட்சி நாள் ஆச்சு அப்படின்னு. அப்பதான் எனக்கு புரிஞ்சது, இவ்வளவு வருஷம் தேமுதிக கூட இந்த துரோகத்தை பாத்தீங்க, இனிமேல் தேமுதிக கூட இருக்க விசுவாசத்தை பாப்பீங்க. அவரை நம்ம சரவணாசாமி நல்ல நாளா கெட்ட நாளா எனக்கு தெரியாது, எனக்கு தேமுதிக கட்சி ஆரம்பிச்ச நாளே எங்க வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னு இன்னைக்கே தேதியை பிக்ஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் நடக்குது. அதுக்கு தலைவணிக்கு தான் இன்னைக்கு நான் வந்து கலந்துருக்கேன். அதனால ரொம்ப சந்தோஷமா பாக்குற விஷயம் இன்னைக்கு அவங்க 2 பேருக்கும் நான் சொல்ற 2 விஷயம் தான். உங்க ரோல் மாடல் உங்க அப்பா அம்மாவை ஃபர்ஸ்ட் பாருங்க எப்படி அவங்க வாழ்ந்தாங்கன்ட்டு. அதுக்கு பிறகு திருமதி பிரேமலதா விஜயகாந்தும் கேப்டன் விஜயகாந்த் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ரோல் மாடல் எடுத்து பாருங்க. ஏன்னா இப்ப வரும் காலத்துல டைவர்ஸ் எல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா போயிட்டு இருக்கு எல்லாருக்கும். ஆனா எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலுமே கடைசி வரைக்கும் கணவன் மனைவி எப்படி வாழணும் அப்படி வாழ்ந்து காட்டுறதுதான் கேப்டன். பெண்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு சொல்ல நல்ல கணவனா கேப்டன் வாழ்ந்திருக்காரு. அதே மாதிரி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நல்ல துணைவியாரும் எனக்கு நல்ல அம்மாவாகவும் தமிழ்நாட்டு பெண்மணிக்கு ஒரு இரும்பு பெண்மணியாகவும் ஜான்சியாகவும் அவங்க இருக்காங்க. நிச்சயம் இன்னைக்கு பல பெண்களுக்கு ஒரு ரோல் மாடல் யாருன்னா அது திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தான். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரே ஒரு பெண் தலைவர் யாருன்னா அது திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மட்டும்தான். இப்ப என்னைய சுத்தி இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க, நீங்க அனைவருமே தேசிய முற்போக்கு திராவிடர்கள் ஆதரவு கொடுக்கணும். இந்த நேரத்தை நான் கேட்டுக்கிறேன். பெண் உரிமையை காக்கணும், பெண்கள் வரணும், நீங்க எல்லாருமே ஆசைப்படுறீங்க. இன்னைக்கு ஒரு பெண்மணியா தனியாக இந்த அரசியல் மேடையில திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தனி பெண்மணியாக போராடுறாங்க. அதுக்காக அவங்களோட சேர்ந்து பல லட்சம் பெண்கள் முரசுக்கும் தேமுதிகவுக்கு வரக்கான தேர்தலில் கை கொடுக்கணும். ஏன்னா கேப்டன் உங்களோட சொத்து, கேப்டன் உங்க சொத்துனா இந்த விஜய பிரபாகரும் உங்க சொத்து தான். ஆனால் கேட்பது என் உரிமை, கொடுப்பது உங்க கடமை. ஆனால் உங்களை வரவேற்பு அனைத்து தேமுதிக தொண்டரும் நன்றி நான் சொல்லிக்கிறேன். சாப்பாடு டைம் எல்லாம் நல்லா சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா வரும் போல தேர்தல் முக்கியமான தேர்தல், எல்லாம் சாப்பிடுங்க, எல்லாம் ரெஸ்ட் எடுங்க. மீண்டும் அடுத்த டைம் வந்து உங்க எல்லாருமே நான் சந்திக்கிறேன். அதனால எல்லாரும் எனக்காக காத்து நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி.